ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல் வாங்க பார்க்கலாம். உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிவிட்டு முட்டை சாதம். பெரியவ வந்து முட்டையே சாப்பிட மாட்டா, அதனால் 2 முட்டையை உடச்சி ஊற்றி ஒரு வெங்காயம் நல்லெண்ணெய் மிளகுத்தூள் போட்டு கலந்து உருளைக்கிழங்கோடு வச்சு கொடுக்கும்போது சூப்பராக சாப்பிட்டு வந்துடுவா. ஸ்நாக்ஸுக்கு முறுக்கு கொடுத்துட்டேன். சாம்பார் வச்சுட்டேன். வாரத்தில் கடைசியாகிறதுனால 1 2 காய் இருந்து எல்லாத்தையும் பொறுக்கி போட்டு எல்லா காயும் போட்டு சூப்பராக சாம்பார் வச்சு தோசை ஊற்றி காலையில் சாப்பிட்டாச்சுங்க. சாம்பார் வச்சாலே 3 வேளைக்கும் பிரச்சனையே இல்லை. டிஃபனு சாதம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிடலாம். கொத்தவரங்காய் பொரியல் ரொம்ப நாள் ஆச்சு கொத்தவரங்காய் செஞ்சு. உடம்புக்கு அவ்வளோ நல்லது கொத்தவரங்காய். லைட்டாக கசப்பு தன்மை இருக்கும், நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நிறைய நல்ல விஷயங்களுக்கு இந்த கொத்தவரங்காயில் நார்மலாக தக்காளி வெங்காயம்லாம் போட்டு வதக்கிட்டு கொத்தவரங்காயை நல்லா வேகட்டும்னு தண்ணி ஊற்றி வேர்க்கடலையை நுணுக்கி போட்டு இறக்குனா கொத்தவரங்காய் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸ்நாக்ஸுக்கு பசங்களுக்கு ராகி கொழுக்கட்டை ஏற்கனவே நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ராகி மாவில் கொழுக்கட்டை செய்யும்போது நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். கொஞ்சம் மக்கானா ஸ்டஃபிங் ஃப்ரிட்ஜில் இருந்தது, அதனால் ஸ்டஃபிங்கு கொஞ்சம் வெல்லம் தேங்காய்லாம் போட்டு கொழுக்கட்டை ரெடி பண்ணியாச்சு.